ஹாய் மக்களே, விஷன் 360 டிகிரி வழியாக நம்ம வந்துட்டு நிறையா டைட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய ஒத்துழைப்பு வழியாக இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லை நோக்கி நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ இது அதை நோக்கி போயிட்டுருக்கு. இதற்கு பின்புலத்தில் IWR வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதை வந்துட்டு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டாக வந்துட்டு பதிவு பண்ணுறதுக்கான அவங்க தேவையான டேட்டாவை கலெக்ஷன் பண்ணி டே பை டே நம்மக்கிட்ட அதை கலெக்ட் பண்ணி நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், லாஸ்ட்டாக வந்துட்டு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு அவாய்ட் பண்ணிக்கணும், எந்த விஷயம்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் பிஸ்னஸில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைட்டிலில் நமக்கு நேற்றுலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். அதில் வந்துட்டு இந்த ஸ்கேம் அப்படின்னா இதில் சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு தெரியாமலேயே சில இடங்களில் வந்துட்டு என்ன சொல்லலாம், அவங்க ஏமாற்றப்படுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறோம். இந்த இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு அவேர்னஸாக இருந்தால் உங்கள் கம்பெனியை உங்களால் ஓரளவு அந்த பிகினிங் ஸ்டேஜில் சர்வைவல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை கொண்டு வந்தோம். ஸோ நான் ஒரு பிஸ்னஸை தொடங்கிட்டேன், ஒரு நல்லபடியாக ரன் பண்ணி போயிட்டுருக்கேன். ஏன் பிஸ்னஸ்க்குள்ளே என்ன யார் தொடக்க நிலையில் ஏமாற்ற முடியும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இப்போ நம்மளை மாதிரி வெளிநாட்டில் இந்த தொழிலை பண்ணுறவங்களா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்துட்டு தொழில் பண்ணுறோம். நம்ம கம்பெனிக்கு தேவையான எம்ப்ளாய்ஸ் தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணுறோம், பிறரோட உதவியை நாடுறோம். எனக்கு வந்துட்டு குக்கு தேவைப்படுறாங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் ஜாபுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹெல்ப்பர் தேவைப்படுறாங்க, எலக்ட்ரிஷியன்ஸ் தேவைப்படுறாங்க, ஒரு டெக்னிக்கல் பீப்புள் தேவைப்படுறாங்க, ஒரு அன்ஸ்கில்டு பீப்புள் தேவைப்படுறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், மற்றவங்க கிட்ட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜாப் கம்பெனியை ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸை கொடுத்து எம்ப்ளாய்ஸ் வேணும்னு கேட்குறோம். ஸோ இங்கே எல்லாருமே சரியாக இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நாம் கொடுக்காத வாக்குறுதிகளும் நாம் சொல்லாத சம்பளத்தையும் மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்கக்கிட்டேருந்து என்ன செய்கிறாங்க, அளவுக்கு அதிகமாக விசாவுக்கு பணத்தை வாங்கி அவங்கள இங்கே கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, நாம் அவங்கள எந்த வகையிலும் ஏமாற்றிருக்க மாட்டோம். நேரடியாக என்ன சம்பளங்கிற விஷயத்த சொல்லியிருப்போம், என்ன மாதிரி ஜாப் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் நாம் யார்கிட்டையாவது உதவி நாடுறோம் இல்லையா, அவங்க இந்த விஷயத்தை செய்யும் போது அந்த எம்ப்ளாயி அவங்கக்கிட்ட அளவுக்கு அதிகமான பணத்தையும் கொடுத்துருவார். ஆனால் என்ன செய்வார், நம்மக்கிட்ட ஜாப் ஏரியா நம்மளுடைய பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அவர் தான் ஏமாற்றப்பட்டதாக உணர்வார். ஆனால் மொத்த பழியையும் யார் மேலே போடுவார், வேறு யார், எம்ப்ளாயரான உங்கள் மேலே தான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏமாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, இதுக்கு முன்னாடி நமக்கு சில ப்ரொசீஜர் இருக்குல்ல. என்ன அது, லைசன்ஸ் ஓப்பனிங்கு. நம்ம நிறைய லைசன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுறோம், அந்த ஆக்டிவிட்டிக்கு ஒரு லோக்கல் தேவையா இல்லையா, அதுக்கு எந்த மாதிரி லொக்கேஷன் நமக்கு தேடுறோம், நமக்கு எந்த மாதிரியான ஒரு லைசன்ஸு அந்த கேட்டகரியில் இருந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சில பிஸ்னஸ் செட்டப் கன்சல்டன்சியும் மறைச்சிட்டு உங்ககிட்ட என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான மாதிரியாக அந்த லைசன்ஸை உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அங்கேயும் நீங்கள் ஏமாற்றப்படுறீங்க. ஸோ மக்களே, தொடர்ச்சியாக இந்த மாதிரி பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோ பகிர்ந்துக்கிட்டு வருது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்களும் ஒவ்வொரு நாளும் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்துகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு வேறொரு வீடியோ வழியாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே. Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.